ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் நல்லா நடந்துச்சுட்டு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனில் தமிழ் சரஸ்வதியை ஜெயிலில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அப்போது வார்டன் அந்த டைமில் வராங்க. அவங்கக்கிட்ட கோபமாக பேசுகிறாரு. ஒரு கர்ப்பிணி பொண்ணை எப்படி இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வார்டன் வந்து தமிழ் மேலே ரொம்ப கோப்படுறாங்க. சரஸ்வதி பார்த்து நான் உன்னை கொடுமைப்படுத்துறேன், நான் எங்கே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து சொல்லு அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சரஸ்வதி சொல்லிடுறாங்க. உன்னை இந்த அளவு மிரட்டி வச்சுருக்காங்களான்னு தமிழ் ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த சீனில் அர்ஜுன், பரமன், கலிவர்தன் அவங்க பையன் எல்லாம் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. கலிவர்தன் வந்து போலீஸ் அவங்க வீட்டுக்கு வந்து விசாரிச்சுட்டு போனதை பற்றி அர்ஜுன் கிட்ட சொல்கிறாரு. இந்த கேஸை சீக்கிரமாக முடிக்கணும், அவங்களுக்கு சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கலிவர்தன் சொல்கிறாரு. அந்த டைம் உங்களை பார்க்க ஃபாரன்சிக் ரிப்போர்ட் ஆஃபீஸர் வராது. என்ன சார், இதால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்க, 2 பேர் என்னை தேடிட்டு வந்துட்டாங்க. நல்ல வேலை கலிவர்தன் வந்து அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சதால் நான் உஷாராக அவங்கக்கிட்ட வேறு மாதிரி பேசி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் தமிழ் வீட்டில் எல்லாருமே சரஸ்வதி பற்றி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நமச்சி சொல்கிறாரு, நாளைக்குள்ளே நம்ம ப்ரூவ் பண்ணலன்னா சரஸ்வதிக்கு வந்து ஆயுள் தண்டனை கூட கிடைக்கலாம் சொல்லிட்டு. கார்த்தியும் சொல்கிறாரு, நம்மக்கிட்ட இனிமேல் டைம் இல்லையே அப்படின்னு சொல்லி. தமிழ் சொல்கிறாரு, சரஸ்வதி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஜெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு. வார்டனை பற்றி எதாவது ரிப்போர்ட் பண்ண முடியாதா அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. இல்லை, அப்படி செஞ்சோம்னா சரஸ்வதி தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. கார்த்தி அவங்கள எப்படியாவது வெளில கொண்டு வரது தான் அதுக்கு ஒரே வழி, ஆனால் அதுக்கும் இப்போ நம்மக்கிட்ட வழி இல்லையே அப்படிங்கிறாரு. ஏன் எல்லோரும் எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி பேசுகிறீங்க, நம்மக்கிட்ட இன்னும் 14 மணி நேரம் இருக்குது, நான் வந்து ஆதாரத்தை தேடி போகிறேன் அப்படின்னு தமிழ் கிளம்புறாரு. அடுத்த சீனில் தமிழ் நமச்சியும் கொலை நடந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே தமிழ் எல்லாத்தையும் பார்த்து இது கொலைக்காரன் யூஸ் பண்ணதாக இருக்குமோ, அது யூஸ் பண்ணதாக இருக்குமோ சொல்ல. நமச்சி அதெல்லாம் இருக்காதுப்பா, நம்ம தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணணும், இல்லை நம்மக்கிட்ட டைம் இல்லை, ஏதாவது ஒன்று நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் போய் கிளறி பார்க்குறாரு. நமச்சி தமிழ்கிட்ட இங்கெல்லாம் எதுவும் இருக்காதுப்பா, வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு. நான் சரஸ்வதியை நம்பிட்டு இருக்காளேடா, எதுவுமே பண்ண முடியாமல் கையாளாகத்தனமாக இருக்கானே சொல்லிட்டு தமிழ் வந்து அழுகுறாரு. நமச்சி வந்து தமிழை சமாதானப்படுத்துகிறாரு. இங்கே எதுவும் கிடைக்காதுப்பா, வாப்பா போகலான்ட்டு, எதுவுமே பண்ண முடியாமல் கையால் ஆகாமல் இருக்கானே சரஸ்வதினு அழுகுறாரு. இன்றைக்கி எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.